வயசான பாட்டியும் நடக்க முடியாத காலத்துல படியெல்லாம் ஏறி வராங்க. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை போல, ஹாஸ்பிட்டலைஸா இருக்கிறதுனால அவனை பார்க்கலான்னு வராங்க சாப்பாடு எடுத்துட்டு. ஏமா இந்த சூப்பு கொடுத்தா அவனுக்கு எப்படி வயிறு நிறையும், அவன் எப்படி தெம்மா எந்திரிச்சு நடப்பான், நான் கொடுக்குற சாப்பாட்டை தான் நீ கூட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடுலாம் என்னால கொடுக்க முடியாது, டாக்டர் பார்த்தா திட்டுவாரு, இங்க என்ன மெனு இருக்கும் அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க. அந்த பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லி முதல் நாள் விட்டுறாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி சாப்பாடு கொண்டு வராங்க தன்னோட பையனுக்கு. அந்த பாட்டியும் சொல்றாங்க, இந்த டாக்டருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் நீ கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நர்ஸ் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. தினமும் இதே மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த நர்ஸுக்கு ஒரு ரொம்ப கோவம் வந்துருது. அவங்களும் திட்டி விட்டுறாங்க அந்த பாட்டியை. ஒரு டைம் சொன்னா புரியாத, எதுக்கு திரும்ப திரும்ப இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரீங்க, இதெல்லாம் எடுத்துட்டு இனிமே இங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே இந்த பாட்டியும் அந்த நர்ஸுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சரி பரவாயில்ல, பாட்டி ஆசையா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க லஞ்சுக்கு அதை சாப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது, சரி இதை நான் டாக்டருக்கு தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாட்டியோட பையனுக்கு இந்த சாப்பாடை தான் ஊட்டி விடுறாங்க. இதே மாதிரி தாங்க எல்லா பெத்தவங்களும் தன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பார்த்துட்டு எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க.